எம்மான்னு சின்ன என்ன அம்மா நான் காசு கேட்குறேன் அம்மான்னு அம்மா நான் கால் ரெடி பண்ணி எடுத்துனாரும்மா சொல்லிட்டு அம்மாண்ணா இந்த ஒரு வாரத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என் பிள்ளை அப்பயே அடிச்சு மாட்டிக்கிறான் என் பிள்ளை அப்பயே அடிச்சு மாட்டான் ஐயா நீங்கள் ஒரு முடிவேடுங்க ஐயா இதுங்க வெளியே காட்ட மாட்டாங்க ஐயா அவனை ஈத்தர சொல்லுங்க நாட்டுலேருந்து கட்டி எடுக்கிற கொடுக்க மாட்டாங்க புள்ளி பார்க்க விட மாட்டாங்க அவனையும் காட்ட மாட்டாங்க ஒரு போட்டு துணியெல்லாம் தூக்க மாட்டேங்காங்களா யாருன்னா அவன் அடிச்சுக்கிறான் அந்த உள்ள பிள்ளை ஓடி கூடுக்கு தெரியா அவங்க யாரும் வரமாட்டாங்க அந்த போலீஸ்காரங்களாம் கள்ளி மடிச்சு சாமாங்களா அவனுங்க என் பிள்ளையவா என் பிள்ளைய 3 கூட காது தட்டுது ஒருத்த வந்து காது பண்ண விட்டது என் பிள்ளைய அந்த மாதிரி கோட்டரச்சுல என் ஒரு பிள்ளைய காது பண்ண யாருக்கு ஒரு மனுச்சு இல்லையா அப்படியாப்பட்ட கொலகார பொண்ணு என் பொண்ணு அந்த பாவியை கையில் பிடிச்சி கட்டி போட்டு யாரை வச்சுட்டு என் பிள்ளைய காந்திருக்க கூடாதா ஒரு போலீஸ்காரனுக்கு அவன் அடிச்சிருக்க மாட்டான் அவன் ஒரு குடிகாரன் ஒரு உதவிட்ட ஓடி ஊந்துட மாட்டான் ஐயோ இது அவன் ஒண்டியே பண்ணாலும் நம்மள என்ன பண்ண தெரியலப்பா அப்போ என் பிள்ளை போயிடுச்சு அவனை வெளியே கூட்டாரு சொல்லு நான் அவனை எதனா பண்ணாத நான் போக மாட்டேன் நடத்த விட்டு போக மாட்டேன். அண்மை செய்தி சென்னை எழும்பூரில் பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் பெண் காவலர் மரணத்தில் சந்தேகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். பெண் காவலரை உள்ளாடையுடன் அடித்து தூக்கு மாட்டி கொலை செய்து விட்டதாக அந்த காவலரின் தாய் கண்ணீர் மல்க தகவல் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூர் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்தவர் காவலர் புவனேஸ்வரி. இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு தான் தமிழக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்திருக்கிறார். ஆவடி பெட்டாலியன் பிரிவில் பணியாற்றி வந்த இவர் தற்பொழுது எழும்பூர் குற்றப்பிரிவில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு சிலம்பரசன் என்கிற காவலரை காதலித்து இழுவிட்டார் சம்மதத்துடன் திருமணமும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் திருமணம் நடைபெற்ற நாளிலிருந்தே காவலர் சிலம்பரசனுக்கும் மனைவி புவனேஸ்வரிக்கும் தொடர்ச்சியாக சந்தேகம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அவருடைய தாய் தொடர்ச்சியாக வரதட்சணை கேட்டும் பணம் கேட்டும் அடித்து மிரட்டியதாக பெண் காவலுடைய தாய் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நேற்று இரவு உள்ளாடையுடன் கூப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டில் பெண் காவலுடைய உறவினர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெண் எப்படி உள்ளாடையுடன் தற்கொலை செய்து கொள்வார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த காவலரை காப்பாற்ற நினைப்பதாகவும் போலீசார் காப்பாற்ற நினைப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பெண் காவலர் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது அந்த அவருடைய கணவர் சிலம்பரசனை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான தகவல்கள் தெரிய வரும் என காவலர் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.